அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆவணி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த உள்ளாவூர், குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், மாங்கால் கூற்றோடு அடுத்த பெரிய ஏழாச்சேரி, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், கருங்குழி மலைப்பாளையம் அடுத்த பெரிய நகர், வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த பெரிய சலமனத்தம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வேலூர் டு ஊசூர் அடுத்த அரியூர் ஏஜி நகர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த மதுர், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், மானாமதி கூற்றோடு அடுத்த பெண்ணலூர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வந்தவாசி டு கீழ்கொடுங்காலூர் அடுத்த அமனம்பாக்கம், ஆரணி சபரி நாடக மன்றம், ஆரணி டு சேட்பட் அடுத்த விலை அடுத்த சித்தேரி அம்பேத்கர் நகர், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், ஆரணி அடுத்த அக்ராபாளையம். அக்ராபாளையத்துல பாத்தீங்கன்னா முருகர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கந்தன் கார்கோடகன் நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா புராண கதை பெரும்பாலும் எல்லா ஊர்களிலும் எல்லா மன்றங்களும் நடத்துறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சில கதைகள் கன்ஃபார்ம் ஆயிடும் போது நான் ஊர் பேர் சொல்லும் போதே உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். ஏன்னா நிறைய புராணம் விரும்புற ரசிகர்கள் இருக்கீங்க, போய் பார்த்துட்டு வாங்க. வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், கலவை அடுத்த அகரம் புதிய அம்பேத்கர் நகர், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சோத்துப்பாக்கம் டு தேவத்தூர் அடுத்த 75 கல்பட்டு, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த வசந்தவாடி. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. அப்புறம் என்னுடைய கலை சொந்தங்களுக்கு நிறைய என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்கவான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பா அம்மாக்கா நீங்க எல்லாத்தையுமே எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் ஒரு டாலர் செயின் பத்தி போட்டிருந்தேன். இது பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பாக்குறது எல்லாருமே ஜென்ஸ் தான், எப்படியும் ஏமா இதெல்லாம் போடுற அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. அப்புறம் ஒரு சில அண்ணன்கள்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா போன் பண்ணி, அம்முமா உங்க அண்ணி கேட்டிருந்தாங்க இதே மாதிரி, உங்க அம்மா இது எங்க வாங்கினேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய அப்பாக்கள் அண்ணன்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அது இல்லாம அரக்கோணம் லைன்ல இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஐயாவும் கேட்டிருந்தாரு. நீங்க இந்த நாமம் வச்சு சங்கு சக்கரத்தோட ஒரு அடிக மாதிரி போட்டிருந்தீங்க, எங்க ஒய்ஃப் அதே மாதிரி கேட்டாங்கம்மா அது எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு விற்கிற விலைவாசியில நம்மளால கோல்டு போய் டச் பண்ண முடியாத அளவுக்கு ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்த விட ரேட்டுங்கிறத விட ஒரு சேஃப்டி இல்லாம இருக்கு. ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகா ஆள் பாதி ஆடை பாதின்னு பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பழமொழி உண்டு. அது போல பெண்கள்னாலே கொஞ்சமாவது நகைகளை போட்டு அலங்காரம் பண்ணாதான் பாக்கிறதுக்கு ஒரு மகாலட்சுமி போல ஒரு லுக் இருக்கும். அதுக்காக நம்ம ஏதாச்சும் போட்டு போனா ஒரு சேஃப்டி இல்லாத கால சூழ்நிலையா இருக்கு. தங்கம் விலை ஏற ஏற நகைங்க போட்டுன்னு போறவங்களுக்கு சேஃப்டி கிடையாது, அப்படி இருக்கு. அதனாலயே பெரும்பாலும் நான் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய டிசைன்ஸ் பிடிக்கும், அதனால எப்படி வேணாலும் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அது என்னன்னு தெரியல, நான் போட்டாலே இது கவரிங் மாதிரி தெரியல, கோல்டு மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால விருப்பப்படுறவங்க அது நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்காக அம்மாக்கா நீங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் வாங்கினேன். இப்போ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆயிடுச்சு. அந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல எது நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சிலது நம்ம ஆன்லைன்ல பாக்குற ப்ராடக்டே நமக்கு நேரா வர்றது இல்ல, டிசைன் மாறி வரும், குவாலிட்டி அவங்க காமிக்கும் போது சூப்பரா இருக்கும், நம்ம வாங்கும் போது அந்த குவாலிட்டி நல்லாவே இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நான் வாங்கினேன், எனக்கு ஒரு திருப்தியா இருக்குன்னும் போது என்னுடைய சொந்தங்களாகிய நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம், வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நான் சாய் பொட்டிக், சாய் ஃபேஷன் பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நான் அதை வாங்கியிருந்தேன். அதோடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் டைம் நான் போட்டது 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஓவர் ரேட் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த செயின் பிளஸ் டாலர் அப்படியே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு லுக் செம்மையா இருக்கு. இது ஒரு நார்மலான கவரிங் செயின் கிடையாது, ஐம்பொன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஐம்பொன். இது
ஸ்கின்னுக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது, நல்லா இருக்கும். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய யூடியூப் சேனல்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம அதை பத்தி பெருமையா சொல்லிடக்கூடாது. அது போடும்போது நம்ம கழுத்து அரிக்குதா, வெளுத்து போதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை பத்தி ஃபீட்பேக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட 3 மாசமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு. அந்த சாய் ஃபேஷன் அதோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க கிட்ட நிறைய ஜுவல்லரி செட் இருக்கு. ஆன்டிக் ஃபினிஷ் அந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி செட் இருக்கு. வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாதது நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நம்பிக்கையா வாங்கணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு நீங்க பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 5 1750 ரூபாய் அப்படின்னு கிடைக்கிறது கொஞ்சம் பரவாயில்லதான், தாராளமா வாங்கலாம். இப்ப நான் நிறைய பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செட்டுங்கெல்லாம் வச்சிருக்கேன். அதை நான் ஒரு நாள் தனியா, ஏன்னா சகோதரர்கள் மட்டும் பார்க்கல அம்மோக்கா, சகோதரிகள் நாங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு சகோதரிகளுக்காக, என்னுடைய அம்மாங்களுக்காக, என்னுடைய அண்ணிகளுக்காக நான் இதை சொல்றேன். என்கிட்ட இருக்கிற செட் எல்லாமே இந்த மாதிரி செட்டு நான் செட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கான ஒரு வீடியோ போடுறேன். இதுவும் பாத்தீங்கன்னா சாய் ஃபேஷன் பொட்டிக்ல வாங்கினது தான், செட்டா வாங்கினது. இதுவுமே சூப்பரா இருக்கு. அவங்க உங்களுக்கு நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டுட்டே இருப்பாங்க. அந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க, எவ்வளவு பிரைஸ் பார்த்து பேசி நீங்க வாங்கிக்கோங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. எப்படி இருக்கு உங்களுடைய சகோதரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.